ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்கே ட்ரெண்டிங் எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இந்த காலேஜ் 2000 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்குங்க. அண்ணா யூனிவர்சிட்டியால் அஃபிலியேட் ஆகியிருக்கக்கூடிய காலேஜ் தாங்க இது. ஏஐசிடி அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, யூஜிசியால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. என்பிஏவால் ஏக்ரெடிஷன் ஆகியிருக்கு, நாக்காலையும் ஏக்ரெடிஷன் ஆகியிருக்கு, A++ கிரேடும் வாங்கியிருக்குங்க. அண்ட் இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலி கேம்பஸ், பொள்ளாச்சி ஹைவே, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த காலேஜோட ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். என்ஐஆர்எஃப் ரேங்க் 2024 பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கேட்டகரியில் 201 300 ரேங்க்குள்ளே வந்திருக்குங்க. அவுட் ஆஃப் 300க்கு வந்திருக்கு. அடுத்ததாக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்கங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு இது எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக பிடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ஃபுட் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், சைபர் செக்யூரிட்டின்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த கோர்ஸில் வந்துட்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக எம்சிஏ ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து எம்இயில் எம்பெடட் சிஸ்டம்ஸ், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ், கேட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம்னு இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிஹெச்டியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னு இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க. அடுத்ததாக இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, கேஃபிடேரியா இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிளாக இருக்குது, கம்ப்யூட்டர் லேப்ஸ் அவைலபிளாக இருக்குது, ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க, லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், வைஃபை கேம்பஸ்னு இந்த மாதிரியான எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க இந்த காலேஜில். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பிளேஸ்மெண்ட் தான். பிளேஸ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா பிளேஸ்மெண்ட்டை வச்சு காலேஜ் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிடெக்கு பார்த்தீங்கன்னா 2021 மீடியன் சேலரி பேக்கேஜ் 3.5 lakhs per annum ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே 2022 பார்த்தீங்கன்னா 3.79 lakhs per annum மீடியன் பேக்கேஜ் சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 2023 4.12 lakhs per annum ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 2021 1280 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 2022 1249 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. 2023 1232 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. ஸோ அதில் பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2021 358 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 2022 528 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 2023 913 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதில் ஹையர் ஸ்டடீஸ் போன ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 163 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. 2022 169 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. 2023 174 ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க. ஸோ 2024க்கு இன்னுமே அப்டேட் ஆகலை. ஸோ அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு 2024க்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ். ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கங்கிறத பற்றி பார்க்கலாம். காலேஜ் யூனியா வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் 4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு. சிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்குற ரேட்டிங்ஸ் 4.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ஆஃப் 5க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரிலேட்டடான டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுனாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.